வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்கு? நமக்கு இப்போ வக்ர பயிற்சியிலையும் சனி பகவான் நம்மளை 10ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்கார். அப்போ என்ன சார் அப்படின்னா, நம்மளை டேரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு டிலேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதமான டிலே நடந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக எந்தெந்த விஷயத்தில் டிலே நடக்கும் அப்படின்னா, வீடு யாருன்னா கட்டுறீங்க, இல்லை வீடு யாருன்னா வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு நிலமை பாருங்கள். அந்த வீடு கை கூடுறது இல்லை வீட்டை முடிக்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாரு. அந்த ஆல்ட்ரேஷனை தலைவன் மாத கணக்கெலாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் கேட்டேன், சார் இது எப்போ சார் முடியும் அப்படின்னு. கார்பெண்டர் எப்போ நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் சார் முடியும் அப்படிங்கிறார். அவர் கண்ட்ரோல்லே இல்லை. இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், பணம் போடுறது. இப்போ அதான் பணம் போட்டு வீடு கட்டுறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் அவர் இங்கே இல்லை, காமக்கியால ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டலை கட்டி முடியறதுக்குள்ளே மனுஷன் தவிச்சு எடுக்கிறாப்புல. இந்தமாதிரி வீடு சம்மந்தமான விஷயங்கள் யாருன்னா பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தடை வரும். பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோசித்து பண்ணுங்கள். ஒரு ஜாதகம் பற்றி உங்கள் பேர்லையா, மனைவி மக்கள் பேர்லையா, யார் பேரில் பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் டிலே வரும். அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா 2 பேரை உடல் நலத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுலேயும் சில இஷ்யூஸ் சில பேருக்கு வரலாம். வந்ததுன்னா டக்குன்னு டாக்டரை பார்த்து சரி பண்ணுற வேலையை பாருங்கள். இது ஒன்று. சரி, அடுத்து வேறு என்னென்ன விஷயத்தில் எனக்கு பிரச்சனை வரும் சார் அப்படின்னா, உங்களுக்கு மெயினாக ஜாப். தனுஷ ராசி அப்படின்றது ரொம்ப ஹானஸ்டானவங்க, நல்லா உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. வேலையில் கொஞ்சம் ஸ்லோனஸ்லாம் வர ஆரம்பிக்கும். சரி சார், இதெல்லாம் ஓகே. என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறது அப்படின்னா, நிறைய விதம் இருக்குங்க. நான் முன்னாடி இன்டர்வியூவில் கலர் தெரப்பி, தெய்வங்கள்லாம் நினைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு மாற்று சொல்கிறேன். இது பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மலர் மருந்துகள் யூஸ் பண்ணலாங்க. சில நிறைய மலர் மருந்துகள் நான் காம்பினேஷனாக தருவேன். சில அந்த கிரக அமைப்புகள் வச்சு காம்பினேஷன் தருவேன். அதில் ஒரு மலர் நான் சும்மா ஒரு பேர் சொல்லணும் உங்களுக்காக அப்படின்னா, ஸ்டார் ஆஃப் பெத்லஹம்னு ஒன்று இருக்குது. அது அதோடைய தன்மை என்னென்னா, மூடி இருக்கிற விஷயத்தை உடச்சி வெளியே தள்ளும். நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் கட்டியாக இருக்குது, எனக்கு அது ஒரு தொல்லையாக இருக்குது, இல்லை நான் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன், ஒரு மாதிரி என்னென்னே இது புரியாமல் அரெஸ்டான மாதிரி இருக்கேன் அப்படின்னா, அந்த விஷயங்களை மைண்டிலேருந்தோ உடம்புலேருந்து வெடித்து வெளியே தள்ளுறதுக்கு, உங்களை ஒரு ஃப்ரீயாகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டார் ஆஃப் பெத்லஹம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் பல யூஸை சொல்லுவாங்க. ஒரு பூ, ஒரு மலர், இதில் 1000 விஷயங்கள் மேஜிக் பண்ணலாம். அதில் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கிறவங்க இதை பண்ணும்போது சூப்பராக வேலை செய்யும் இந்த மலர். ரெண்டாவது எல்லோ கலர். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட 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 உங்களை நல்லா அப்லிஃப்ட் தூக்கிட்டே வரும்.
எல்லோ, ஒயிட் இதெல்லாம் வந்து உங்களோட ஆறாவை மாற்றும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களது பார்க்குறாருன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் சனி பகவான் ஏதோ பக்கத்தில் உட்காந்து சூளத்தில் நம்மளை குத்திட்டு இருப்பாருன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்காது. அவர் ஒரு கிரகம். அந்த கிரகத்துலேருந்து ஒரு கதிர்வீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம மேலே. யார் யார் மேலாம் அடிக்குதோ அவங்களுக்கு எல்லாம் அடி வாங்குது. அவ்வளோதான். அப்போது அந்த தாக்கத்தை ஆப்போசிட்டாக நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சாம்பல் நிறத்தில் ஒரு கதிர் உங்கள் மேலே படுது, நீங்கள் எல்லோ கலரில் இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும். இதெல்லாம் கலர் தெரப்பியில் வருது. உங்கள் ட்ரெஸ்ஸு கலரோடைய போடும்போது ஆறாக மாறும். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுங்க. கோவிலில் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணிட்டோம், எந்த கலர் வேணால் போட்டு வாண்ட மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலலாம் எங்கள் குலதெய்வம் கோவிலில் வந்து கருப்பில் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. கோவிலில் கருப்பில் ட்ரெஸ் போட்டிருந்தால் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஐயப்ப சாமிக்கு ஏன் கருப்பு போட்டுன்னு போகிறோன்னா அதோட தாற்பயம் வேறு. இப்போ ஜென்ரலாக முன்னாடினா கோவில்களில் ஜென்ரலாகவே கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அது அப்படின்னா அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஹீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மந்திரிக்கிறவங்க ஒழுங்காக நல்ல ஆளுங்கிட்ட போகும்போது கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்தால் போய்ட்டு துணியை மாற்றுவா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஆறாவை சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்க. அதனால் நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போடவே இந்த வக்ர பயிற்சிக்கு, சனி வக்ர பயிற்சிக்கு உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் வரும். இந்த ஃப்ளவர் நான் இந்த சாரபத்லகம்னு சொன்னேன், அதை கூட ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியணுன்னா கீழே கால் பண்ணுங்கள், என் நம்பர் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் நிறைய விதத்தில் அதை யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக. அதையும் சொல்கிறேன். தாராளமாக நீங்கள் இது பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டு இந்த வக்ர பயிற்சின்னு தப்பிச்சுக்கலாம். பூக்கள் அவ்வளோ மேஜிக் செய்யும். இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்க போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது, பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க. அது சொல்லுவாங்க, சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓடுறவங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போகும், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸஸ் சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க பிள்ளைங்க மாந்தி, குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.